ஒரு மேல் வாய்ஸ் பாடினா இன்னும் பெட்டரா இருக்கும்ல. யாரும் இல்லையே. உங்க அப்பா இருக்காரு இல்ல, நீங்க பாடுங்க. அப்பப்ப எனக்கு ராஜா சாரே ஞாபகம் வந்து நீங்க பாடும்போது. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10ல் இந்த வாரம் ரேடியோ ஹிட்ஸுங்க. ரேடியோ ஹிட்ஸ்னாலே மறக்கவா முடியும். 90s 80ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த டீ கடை ஓரத்தில் ஓடக்கூடிய அந்த ரேடியோ செட்டில் பாடல்கள் ஒலிக்கிறது கேட்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கேயோ ஒலிக்கும், ஆனால் பயங்கரமாக இருக்கும்ல. அந்த மாதிரி இங்கேயும் ஒரு டீ கடை மாதிரி ஆரம்பித்து அங்கே ரேடியோ செட்லாம் வச்சு பாடுறாங்க. இதில் நம்ம ஷாரா ஸ்ருதி வந்து இந்த மான் அந்த சாங் வந்து பாடுறாங்க. அது டூயட் சாங் தானே. சிங்கிளாக இவங்க பாடிட்டு இருக்கும்போதே சித்ராமா வந்து டூயட் சாங் தானே, யாராவது மேல் வாய்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குமேனா யாரும் இல்லை அப்படின்னு ஷாரா ஸ்ருதி சொல்கிறாங்க. ஏன் அவங்க அப்பா தான் இருக்காரு. அஃப்கோர்ஸ் அவங்க அப்பா சூப்பராக பாடினார். அந்த கேப்டன் விஜயகாந்த் ரவுண்டில் விஜயகாந்த் சாருக்காக அவர் பாடின பாட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் ஒரு உறுப்பினராக அவருடைய கட்சியில் அவர் வந்து பெருமிதமாக அந்த சிலையை வாங்கும்போது அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதார். எங்கள் ஷாரா வந்து இனிமேல் ட்ராஃபி வாங்குறா இல்லை, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, இந்த ஒரு உருவ சிலையை நான் வாங்கினது பெரிய விஷயம்னு சொல்லி கண் கலங்கி அழுதார். அண்டு விஜயகாந்த் அவர்களுக்காக அவர் பாட்டும் எழுதி பாடியிருந்தார். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவர் பாட்டு பார்த்திங்கன்னா இளையராஜா வாய்ஸ் கிட்டத்தட்ட இருந்த மாதிரி இருந்தது. இப்போ அதே மாதிரி தான் ஷாரா ஸ்ருதி கூட அவர் ஜோடி சேர்ந்து பாடும்போது இளையராஜா சார் வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு சித்ராமா. எப்போவுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகளை கண்டுபிடிக்கிற சித்ராமா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அவங்களே எழுந்து வந்து அவங்களுக்கு கை கொடுத்து என்கரேஜ் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது கேட்கவே. கண்டிப்பாக இந்த வாரம் மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இன்னொரு ஃபேவரட் என்ன அப்படின்னா நம்ம ஜான் ஜெரோம். அவர் வந்து ஜூனியர் கூட சேர்ந்து பாடுறாரு டூயட் ரவுண்டில். சாங்கு சூப்பராக பாடுறாரு. அண்ட் இந்த வாரம் பயங்கரமான ஒரு விருந்து காத்திருக்கு. இந்த வாரம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.